காணாமல் போன சில நடிகர்களுடைய லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரண்யா மோகன் பாலக்காட்டு பக்கத்துல பாட்டுல தனுஷ் கூட நடனமாடி நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்சு வேலாயுதம் படத்துல தளபதிக்கு தங்கச்சியா நடிச்சு நம்ம எல்லாரும் மனசையும் கொள்ளை கொண்டு அழகர்சாமியின் குதிரை, வெண்ணிலா கபடி குழு போன்ற படங்கள்ல ஹீரோயினை நடிச்சு தமிழ் கேரள மக்களின் வீட்டில் ஒரு பொண்ணா மாறி கொடிகட்டி பறந்தவங்க தான் சரண்யா மோகன். இவங்களுடைய கியூட்டான ஃபேஸும் ஓம்லியான லுக்கும் நிறைய மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாகி இருந்துச்சு. இவங்க ஹீரோயினா வலம் வரக்கூடிய வாய்ப்புள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிச்சிருந்தாங்க. ஆனா 2015ஆம் ஆண்டு சினிமாவில் இருந்து விலகி தன்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஒருவரை இவர் திருமணம் செஞ்சு கொண்டாரு. அந்த திருமணத்திற்கு பிறகு இவங்க ஒட்டுமொத்தமா சினிமா வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்திலும் இவங்க நடிக்கவே இல்லை. இவங்களுக்கு குழந்தைகளும் பிறந்துருச்சு. அதன் பிறகு எடுக்கப்பட்ட பேட்டிகள்ல நான் நல்ல கதையா இருந்தா திரும்ப வருவேன், அது வரைக்கும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய கம்பேக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிரவீன் குமார் சோப்தி மைக்கேல் மதன காமராஜன் படத்துல கமல்ஹாசன் பீம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தர் வருவார் இல்லையா, அவரை பார்த்து நிறைய 90s 80s கிட்ஸ் பயந்தே போயிருப்பீங்க. நிறைய பேர் அவர் பண்ணக்கூடிய சேட்டைகளை பார்த்து சிரிச்சுமே இருப்பீங்க. அந்த ஒரு கேரக்டர்ல நடிச்சு நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்ச ஒருத்தர் தான் பிரவீன் குமார் சோப்தின்னு சொல்லலாம். சோப்தி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவர் முதல்ல ஆக்டர் கிடையாது. அவர் முதல்ல ஒரு விளையாட்டு வீரர் தான் சொல்லணும். குண்டு எறிதல், வட்டு எறிதல் போன்ற போட்டிகள் இந்தியாவுக்காக ஒலிம்பிக் வரைக்குமே போய் விளையாடிட்டு வந்திருக்காரு. 1966 இருந்து 1974 வரைக்கும் நடந்த 3 ஆசிய போட்டிகள்ல அவர் பங்கேற்று இந்தியாவுக்காக 4 பதக்கங்களை வாங்கி இருந்திருக்காரு. அதுல 2 தங்கமும் அடக்கம். அதோட 1966 காமன்வெல்த் போட்டிகள்லயுமே இவர் வெள்ளி பதக்கம் அடிச்சிருக்காரு. இப்படி இந்தியாவுக்காக விளையாட்டுத் துறையில பல்வேறு சாதனைகள் பண்ணி இருந்திருக்காரு. அதன் பிறகு ஓய்வு காலங்கள்ல படங்கள்ல நடிக்க வந்தாரு. அப்படியாக இந்தி படங்கள்ல அடியாள் ரோல்கள்ல அதிகமா பண்ணாரு. அதன் பிறகு 1988ஆம் ஆண்டு தூர்தர்ஷன்ல மகாபாரதம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த மகாபாரதத்துல பீமன் ரோல்ல இவர் பண்ணிருப்பாரு. அந்த ரோல்ல பண்ணி மிகப்பெரிய ஃபேமஸே ஆனார்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பரா ஜெய்ஜாண்டிக்கா இவ்வளவு பெரிய மனசு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து வியந்தாங்க. அப்படிதான் கமல்ஹாசனுமே வியந்திருந்தாரு. அதனாலேயே இவரை படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு வந்திருந்தாரு. இவருடைய ஃபேமஸ் கேரக்டரான பீம் அப்படிங்கிற கேரக்டருடைய பெயரையே மைக்கேல் மதன காமராஜன் படத்துல இவருக்கு பெயரா வச்சிருந்திருப்பாரு. அதனாலதான் பீம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கூப்பிட்டு இருந்திருப்பாரு. நடிப்புக்கு பிறகு அரசியல் பக்கம் போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு 2013ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சியில அவர் சேர்ந்தாரு. அங்க சேர்ந்து எலெக்ஷன்ல நின்னாரு. எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் பிஜேபி பார்ட்டிக்கு போய் அங்கேயும் பணியாற்றினாரு. சனா கான் 2008 ரிலீஸ் ஆன சிலம்பாட்டம் படத்தை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அந்த படத்துல கவர்ச்சியை அள்ளி தெளிச்சவங்க தான் சனா கான்னு சொல்லலாம். சனா கான நிறைய பேர் அந்த படத்துல ரசிச்சிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமும் ஒரு சில படங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. பயணம் படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அயோக்கியா படத்துல அவங்க ஒரு ஐட்டம் நம்பருக்கு டான்ஸ் ஆடி இருந்திருப்பாங்க. இந்தி பக்கம் இவங்க ஃபேமஸா இருந்தாங்க ஓரளவுக்கு. முக்கியமா இவங்களுடைய கவர்ச்சியால தான் இவங்க ஃபேமஸா இருந்தாங்க. ஆனா 2020ஆம் ஆண்டு இது எல்லாமே தப்பு, இப்படி இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கத்தை நோக்கி நான் போறேன், இஸ்லாமிய மதத்துக்கு மாறல, இஸ்லாமிய மதம் மூலமா மனிதநேயத்தை உலகம் முழுக்க பரப்ப போற அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பயணம் பண்ண தொடங்கி இருந்தாங்க. ஆன்மீக பயணத்திற்குள்ள போனதால இவங்க படங்கள்ல இனிமே நடிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க.